ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல ஒரு நியூ அனிமி தான் பார்க்க போறோம். இந்த அனிமியோட பேர் வந்து த கேர்ள்ஸ் டவுன்ஸ்டேர். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான லவ் அனிமி. ஸோ இது மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். ஸோ இந்த அனிமி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ சேனல் புதுசுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த அனிமி கொஞ்சம் நல்லா ஃபன்னா ஜாலியாக தான் போகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க இப்போ பேசாம டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங்ல ஒரு 5 பேர் வந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒருத்தன் வந்து தோத்துடுறான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஸோ அவன் வந்து சரி நான் கிளம்ப வேண்டிய நேரம் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துக்கு கிளம்புறான். என்ன நீ அதுக்குள்ள கிளம்புற அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கேட்குறான். ஆமா நான் அதுக்குள்ள கிளம்புறேன், கொஞ்சம் டைம் ஆச்சு அதான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு அவன் பாக்குறான். ஸோ அந்த பொண்ணு பார்க்கவே இல்லை. ஆமா அவன் எங்க நம்ம கண்டுக்க போறான், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து போவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கான். ஸோ பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடி வந்துட்டு நீ எதுவும் வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து அதுவா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். நீ போய் தான் சொல்லிட்டு வந்த அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஓ நான் போய் சொல்லிட்டு உனக்கு தெரியுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆமா தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லி நீ கேடிடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவ கையை கேட்கிறான். ஸோ இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், பட் சில நேரம் இந்த மாதிரி என்கிட்ட தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிட்டு ஒரு சந்தில வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னைக்குமே நீ எல்லாம் வாண்டலா வரமாட்டியே, நானாதான் எப்பவுமே வாண்டலா வரணும் போலே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவனை வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் முன்னாடி பார்த்தேன், பட் இப்போ அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாம இவ வந்து ஒரு ஃபேமஸான ஐடியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாஸ்ட்டை காட்டுறாங்க. ஸோ பாஸ்ட்ல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கான். அந்த நேரம் வந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா அது மெசேஜ்னு பார்த்தா அவனோட லவ்வர், ஐ மீன் அவன் லவ் பண்ற பொண்ணு வந்து மெசேஜ் பண்றான். என்ன இவ அதிசயம் மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்றான். இந்த மாதிரி நைட்டு மீட் பண்ணலாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். மீட் பண்ணலாம், இவ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொண்ணு, இவ சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்கும், பட் இவளே இப்போ சாப்பிடலாம் கூட நான் போகாம இருப்பேன் டின்னருக்கு, நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். ஸோ அந்த நேரம் வந்து அந்த ஃபேமஸான ஐடியால் சொன்ன பார்த்தீங்கன்னா அவன் வந்து வாசல் நின்றுட்டு இருக்கான். ஸோ இவன் என்ன நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காலைல போயிட்டு சாயந்தரமா ட்ரெஸ் மாத்திட்டு வரான். அப்படின்னு அவன் அங்கேதான் நிற்கிறான். இவ யாருன்னு கேட்கலாமா, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அவன் வந்து முறைக்கிறான். இல்ல இப்ப நம்ம வாசலா இருக்கதான் நின்றுட்டு இருக்கா, அப்ப நம்ம யாருன்னு கேட்டு தப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சு வரான். அந்த நேரம் வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து இவளோட ஃபேனா இருப்பான் போல. நீங்க வந்து இவளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவளோட பேரை சொல்றான். ஸோ அதுக்கு வந்து ஓ அப்போ உனக்கு என்ன தெரியுமா, உனக்கு என்ன தெரியும்னா கண்டிப்பா நீ என்னோட ஃபேனா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஃபயர் பாக்ஸ் எடுத்து அவன் கண்ணில் இது பண்ணாலும் வரான். என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுறது. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவியா, எங்க பண்ணி பார்ப்போம் பண்றான் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ இந்த பொண்ணு என்ன எங்க உங்களுக்கு ஐயோ நான் மன்னிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்ட் வந்து உங்களோட தீவிரமான ஃபேன், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், அவன் வந்து உங்களோட ஸ்வீட் டான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க இதுதான் அப்படின்னு மாதிரி காட்டவும். ஓ அப்படியா அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். சரி எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நான் இந்த இடத்துல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டின்னருக்கு போயிடுறான். ஸோ அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணிச்சு, மென்டலா இருக்குமோ பைத்தியமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து அந்த டின்னர் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த லவ் பண்ற பொண்ணு வந்து குழுல நடிக்கிட்டு இருக்கா. நான் வர லேட் ஆச்சு என்ன மன்னிச்சிருவா அப்படின்னு சொல்லுவோம். நல்ல வேலை இப்போச்சு வந்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போய் டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. நீ நான் ரொம்ப நாள்